வணக்கம் நண்பர்களே. மகேந்திரா நிறுவனம் அப்படின்னு சொன்னாலே அப்போலேருந்து இப்போ வரைக்குமே எஸ்யூவி ரக கார்களை தான் அவங்க வந்து விற்பனை பண்ணிகிட்ருப்பாங்க. நார்மலாக ஹேஷ்பேக் கார்கள், சின்ன கார்கள்லாம் அவங்கக்கிட்ட வந்து இருக்காது. அந்த வகையில் ரொம்ப ரகடாக இருக்கிற மாதிரி ஒரு மாறிட்டு வர உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 கார் மாடல்கள் பற்றின டீட்டெயிலை இப்போ வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். புது பிளாட்ஃபார்மில் இந்த 4 கார் மாடல்களுமே அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. NUIQ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பிளாட்ஃபார்மில் தான் உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு மோனோகுவாக் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃப்ரண்ட் வீல் டிரைவையும் சப்போர்ட் பண்ணும், ஆல் வீல் டிரைவும் வந்து செட் ஆகும். அதே மாதிரி EV மற்றும் ஐசி இன்ஜின் ரெண்டுமே வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கியிருக்காங்க. 4 கார்கள் பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 3.9 மீட்டரில் ஆரம்பித்து 4.3 மீட்டர் வரைக்கும் லென்த் வந்து இருக்கும். அதேமாதிரி எல்லாமே நமக்கு எந்த கேட்டகரியில் வரும்னா சப் காம்பேக்ட் எஸ்யூவி மற்றும் காம்பேக்ட் எஸ்யூவி இந்த கேட்டகரியில் தான் வந்து வரும். மெயினாக வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2.65 மீட்டர் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து அதிகம், அதாவது நமக்கு கேபின் ஸ்பேஸு அதிகமாக இருக்க மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடல்களை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நமக்கு ஃப்ளோர் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இது எப்படி அவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா ரியர் மவுண்டட் எலக்ட்ரிக் மோட்டார் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. மகேந்திராவில் இந்த மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காது. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 227 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்லேயே இது வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க 4 கார்களையுமே எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனில் இருக்க போகுது, ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்க போகுது, அசலரேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது, கேபின் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்க போகுது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ 4 மாடல்கள் என்னென்ன அப்படின்னா, விஷன் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஷோ பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி. ஆல்மோஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் ரெடியான மாடல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த விஷன் எஸ் அப்படிங்கிறது ஸ்கார்பியோவுடைய ஒரு புதிய ஜென்ரேஷன் ஸ்கார்பியோ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்கார்பியோ பேஸ் பண்ணி தான் விஷன் எஸ் அப்படிங்கிற மாடல் வந்து இருக்குது. அடுத்து விஷன் எக்ஸுங்கிற ஒரு மாடல், அது வந்து நியூ ஜென்ரேஷன் XUV 3XO மற்றும் XUV 500 அந்த மாடல்ஸை பேஸ் பண்ணி வந்துருக்கு. அடுத்து வந்து விஷன் டி மற்றும் விஷன் SXT இதெல்லாம் வந்து தார் மற்றும் தார் ராக்ஸ் அந்த மாடல்களை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாடலையுமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது விஷன் எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மீட்டருக்குள்ளே வர மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஒரு பேபி ஸ்கார்பியோ அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து கொஞ்சம் ஒரு மாடர்ன் டச்சோடு நமக்கு வந்து இருக்குது. பாக்ஸி டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க, அப்ரைட்டாக இருக்குது. அதேமாதிரி டுவல் பாட் LED ஹெட்லைட் வந்து கொடுக்குறாங்க. பிக்சல் ஷேப்பில் வர மாதிரி LED ஃபாக் லைட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சிங்கிளாக வராமல் ஒரு 4 கம்பார்ட்மெண்ட் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் வந்து இருக்குது. அதேமாதிரி ஃப்ளஷ் டைப்பில் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கன்வென்ஷனல் டோர் ஹேண்டிலுக்கு பதிலாக கொஞ்சம் மாடர்னாக இருக்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. கேமரா பேஸ்டு அவுட் சைட் ரியர் வியூ மிரரும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் புதுசாக மாடர்னாக இருக்கணும்னு ஆட் பண்ணியிருக்காங்க. கேபினுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்குது. டுவல் டோன் செட்டப்பில் கொடுக்குறாங்க. நேவி ப்ளூ மற்றும் கிரே இந்த காம்பினேஷனில் வர மாதிரி கொடுக்குறாங்க. லெதர் சீட் அப்போல்ஸ்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. அதில் கான்ட்ராஸ்ட்டாக நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வர மாதிரி இருக்குது. டுவல் ஸ்க்ரீன் செட்டப் வந்து டேஷ்போர்டில் வந்து கொடுக்குறாங்க. 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இந்த 4 மாடலில் இந்த விஷன் எஸ் அப்படிங்கிறது தான் சீக்கிரமாக லான்ச் ஆகும். இது வந்து 2027க்குள்ளே இந்த விஷன் எஸ் அப்படிங்கிற மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அப்போ இந்த ஸ்கார்பியோ பீரியர்கள், ஸ்கார்பியோ மாதிரியே எனக்கு வந்து கார் வேணும், அது கொஞ்சம் மாடர்னாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா விஷன் எஸ் வந்து லான்ச் ஆகும். அடுத்து வந்து விஷன் டி அப்படிங்கிறது இதுவுமே நமக்கு வந்து ஒரு பாக்ஸி டைப்பில் தான் வந்து இருக்குது டிசைனு. அதேமாரி வீல் ஆர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர்டாக வர மாதிரி கொடுக்குறாங்க. எல்லோ பானட் லேச்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப சங்கியான டைப்பில் இருக்கிற மாதிரி டயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பெரிய டயர்ஸ் ப்ராடாக வந்துருக்கு. ஆஃப் ரோடு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த டயர் வந்து கொடுக்குறாங்க. ஆல்ரெடி 2023 பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து தாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை ஷோ பண்ணியிருந்தாங்க. அந்த தாரி கான்செப்டை அப்படியே ஒரு எவாலுவேட் பண்ண மாதிரி அதோட ஒரு அட்வான்ஸ்டு மாடலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த புது மாடல் விஷன் டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. ரியரை பொறுத்த வரைக்கும் 2 வெர்டிகல் டெயில் லேம்ப் வந்து கொடுக்குறாங்க. டெயில் கேட் மவுண்டட் ஸ்பேர் வீல் செட்டப் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி கேபின் அப்படின்னு பார்த்தோன்னா பயங்கர டெக்லோடடாக வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த விஷன் டீயை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸும் நிறையா பார்க்க முடியுது. 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் கொடுக்குறாங்க. போர்ட்ரைட்டாக ஓரியன்ட் ஆகி வர மாதிரி லார்ஜ் டச் ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து டேட்டாவை டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து இருக்குது. அதே மாதிரி ஃப்ளோட்டிங் டைப்பில் கர்வ்டு டிரைவர்ஸ் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து இருக்குது. மெயினாக வந்து ப்ரொடக்ஷன் மாடலில் அந்த கேபின் அப்படிங்கிறது டார்க் தீமாக வர மாதிரி தான் வந்து இருக்குது. ப்ரோட்டோடைப்லேயே அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் மாடல்லையுமே ஒரு டார்க் தீமு, அதில் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி வந்து அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து 2027 எண்டுக்குள்ளே விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு காரு விஷன் எக்ஸ்.
விஷன் எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம அடுத்த ஜென்ரேஷன் மகேந்திரா XUV 3XO அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்க 3XOவுக்கே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு. ஏன்னா டிசைன் வந்து நல்லா புதுசாக கொடுத்தாங்க. சேஃப்டி வைஸும் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்குச்சு. ஸோ டிசைன் எல்லாமே ஃபியூச்சர்ஸும் எக்கச்சக்கமாக வந்து கொடுத்தாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3XOவில் நமக்கு வந்து EV வந்து வரப்போகுது. அதனைத் தொடர்ந்து இப்போ 2027 நியூ ஜென்ரேஷன் மாடலும் வரப்போகுது. அதற்கான ப்ரோட்டோடைப்பையும் வந்து காமிச்சிட்டாங்க. இதில் வந்து LED ஹெட்லைட் வந்து பம்பருக்கு கீழே பொசிஷன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கிரில்லை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ்ட் ஆஃப் டைப்பில் வந்து இருக்குது. 6 குரோம் ஸ்லாட்ஸ் வந்து வருது. 19 இன்ச்சில் ஏரோடைனமிக்காக வர மாதிரி டிவல் டோன் அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அலாய் வீலோட டிசைனும் புதுசாக இருக்குது. அந்த ஃப்ரண்ட் போர்ஷனுமே வந்து டோட்டலாக வந்து மாற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு ஃப்ளஷ் டைப்பில் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 4 டோருக்குமே அந்த மாதிரி டைப்பில் தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம 3XOவை இன்னும் கொஞ்சம் மாடர்னாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோன்னா கர்வ்டு டைப்பில் வர மாதிரி டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிஸ்பிளே வந்து நமக்கு டிரைவர் இடத்துலேருந்து அப்படியே வந்து சென்ட்ரல் கன்சோல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி வந்திருக்கு. அதில் ஒன்று வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், இன்னொன்று வந்து டிரைவர்ஸ் டிஸ்பிளே வந்து வருது. 2 ஸ்போக்கு ஸ்டீரிங் வீல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து இல்லாமல் ஒரு ஓவல் ஷேப்பில் வர மாதிரி நமக்கு வந்து அட்வான்ஸ்டாக வந்து இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. இந்த 3XO மாடலோட அப்டேட்டட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐசி இன்ஜின்லேயும் வந்து வரும், அதேமாதிரி EVலையும் வந்து வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா SXT விஷன் SXT அப்படிங்கிற மாடல் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரகடாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் வந்து இதுதான். ஏன்னா வந்து ஒரு தாரோடைய அடுத்த கட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பிக்சல் டைப்பில் வர மாதிரி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்து கொடுக்குறாங்க. DRLும் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது. ஆஃப் ரோடுக்கு ஏற்ற மாதிரி பம்பர் கொடுக்குறாங்க. சில்வர் ஸ்கிட் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. டயர்ஸுமே நல்லா ப்ராடாக வர மாதிரி கொடுக்குறாங்க. ஷார்ப்பாக க்ரீஸு பாடி கிளாடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக க்ரீஸோடு வர மாதிரி வந்துருக்கு. பில்லர் மவுண்டட் ரியர் ஹேண்டில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ண தார் ராக்ஸ்லையுமே அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வரப்போகிற நியூ மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா ரியரில் தான் நமக்கு வந்து ஹேண்டில் அந்த பில்லர் மவுண்டடில் வர மாதிரி கொடுக்குறாங்க. ரியரில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட் பெட்டில் வந்து 2 ஸ்பேர் வீலை வந்து நம்ம வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செட்டப்பில் கொடுக்குறாங்க. வெர்டிகலாக டெயில் லைட் செட்டப் வந்து நமக்கு வந்து வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாற்றிருக்காங்க. லைட்டிங் உட்பட எல்லாமே நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. இதை தாண்டி இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோன்னா பிளாக் அண்ட் ஆரஞ்சு கலரில் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இந்த இன்டீரியருமே வந்து புதுசாக இருக்குது. இப்போ மகேந்திரா ஷோ பண்ண 4 கார் மாடல்லையுமே நமக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வெர்டிகலாக வந்து வருது. இல்லைனா வந்து 2 டிஸ்பிளே வந்து கம்பைண்ட் ஆகி வர மாதிரி வந்து செட்டப் வந்து கொடுக்குறாங்க. அதை தாண்டி 4 மாடல்லையுமே தீம் வந்து நமக்கு வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த மாடலில் பார்த்தோன்னா ஆரஞ்சு ப்ளஸ் வந்து பிளாக்ல வந்து வருது. அது வந்து ஸ்டீரிங் வீலு, சென்டர் கன்சோலு, இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு ஹைலைட்டை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அப்போ வந்து அந்த தீமை 4 கார் மாடல்களுக்குமே டிஃப்ரெண்ட்டாக வந்து மகேந்திரா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்த எக்ஸ் மாடலில் விஷன் எக்ஸாக இருக்கட்டும், விஷன் SXTயாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து நமக்கு 2028, 29 இந்த டைமில் வந்து லான்ச் ஆகும். அப்போ வந்து ஒரு 2026 பார்த்தீங்கன்னா வரிசையாக 4 மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. பட் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை பார்த்தின ஒரு ப்ரோட்டோடைப் மாடலை வந்து வெளியிட்டு டீட்டெயிலாக வந்து மகேந்திரா வந்து கொடுத்துருக்காங்க. நன்றி.